அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபா. தமிழ் ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். தேயாத தமிழ், தெவிட்டாத தமிழ், தேன் தமிழ், என் தாய் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைய தலைப்பு சுய நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு தன் மீது, தன் திறமையின் மீதும் உள்ள நம்பிக்கையே சுய நம்பிக்கை ஆகும். சுய நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலருடைய வரலாறை உலக சரித்திரமாகும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை கொண்டு பிறரை சார்ந்து வாழாமல் உங்களை நீங்களே சார்ந்து வாழும் வாழ்க்கையே சுய நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை என கூறலாம். சுயநம்பிக்கை பற்றிய குறள், எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் எண்ணினர் திண்ணியர் ஆக பெறின். ஆம், எண்ணம் மட்டும் போதாது. நான் நினைச்சேனா நொடியிலேயே முடிச்சிடுவேன் தெரியுமா என்று சொல்லிக் கொண்டே இருப்பதால் என்ன பயன்? அந்த நொடி எப்போது வரும், எப்போது முடிப்பது? எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் அது நிறைவேறுவதற்கான வழிமுறைகள் கண்டறியப்படும். அப்படி எண்ணத்தில் திண்ணியராக இருந்தால் எவ்வளவு தூரம் போகலாம்? எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம். ஒரு குளத்தில் தாமரை மலரும் போது அது நீர்மட்டத்துக்கு மேலேதான் இருக்கும். அதுபோல உள்ளத்தின் உயர்வை பொறுத்து வெற்றியின் உயரம் அமையும். இதைதான் வள்ளுவர் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணம் எப்போதும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். வெற்றி வேண்டுமானால் முதலில் உன் தோல்விகளை ஒப்புக்கொண்டு முன்னேறு. விமர்சனங்களை கண்டு ஒதுங்குவது முட்டாள்தனம். அவற்றை தாங்கி முன்னேறுவதே மூலதனம். தொடர்பயிற்சி மற்றும் விடாமுயற்சி சுய நம்பிக்கையின் இரு கண்கள். எனவே சுய நம்பிக்கையுடன் வாழ்வில் வெற்றி பெறுவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.